ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கடாயில் வந்து என்னென்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சோட்டி அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 பல் பூண்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. ஏன்னா இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சட்னிக்கு. அட் த சேம் டைம் வந்து நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். 2லேருந்து 3 ஸ்பூன் நிலக்கடலையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரையும். அடுத்ததாக நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணுறேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 2லேருந்து 3 காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து என்னென்னா ஒரு துண்டு புளி வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 6லேருந்து 7 குட்டி குட்டி பீஸாக இருக்க தேங்காவையும் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இதில் வந்து போட்டுட்டு ஆற வச்சுட்ட பிறகு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம். தாளிப்பு எப்பயும் போல தாங்க. நம்ம வந்து கடாயில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோட்டே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அந்த சட்னிக்கு வந்து. ஸோ கடுகு வந்து பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணோட்டே ஒரு காஞ்ச மிளகாவையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னி இருக்குங்க இல்லையா, அந்த சட்னியை வந்து இந்த தாளிப்பில் வந்து நம்ம வந்து கொட்டி வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சூடான ஒரு இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஹாப்பி டேஸ்டிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.